பன்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் கணவரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் லிசி ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லிசி ராஜா. எந்த புகாரின் அடிப்படையில் இவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது? என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் 2016-21 சட்டமன்ற உறுப்பினராக சத்யா பன்னீர்செல்வம் இருந்து வந்தார். இந்த நிலையில் பன்ருட்டி அவரது வீடு முன்னாள் நகராட்சி ஆணையர் இல்லம் உள்ளிட்ட 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2016 ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் நகரமன்ற தலைவராக இருந்தபோது டெண்டர் விடுவதில் 20 லட்சம் பண மோசடி ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பன்னீர்செல்வம் மற்றும் அப்போதைய நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்டோர் மீது நேற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை முதல் சோதனை செய்து வருகின்றனர். இந்த சோதனையானது கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக பன்ருட்டியில் அவரது இல்லம் உட்பட 6 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய 47 ஆவணங்கள், நிலம் மற்றும் மனை சொத்துக்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவற்றின் சொத்து மதிப்பு 15 கோடி 64 லட்சம் 32,237 ரூபாய் ஆகும். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த பகுதியில் அதிமுக கட்சியினர் கூடியிருந்ததால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.